பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். மிக தெளிவாக நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். தேவனை எப்படி தொழ வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. பரிசுத்தமான வெளிப்பாடுகள் தேவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது பூமி வெறுமையாயிருந்தது, ஆழத்தில் இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் பரிசுத்த ஆவி அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:1-2. தேவன் ஆவியாகவும் ஆவியானவரோடும் இருந்த இந்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு நாம் அவருடைய ஆவியை பகிர்ந்து கொண்டதுதான். ஆதியாகமம் 2:7 சொல்கிறது, அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லி, இந்த மறையுண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடினமானதுதான், தேவன் வெளிப்படுத்த வேண்டும், நாம் விசுவசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் ஏற்புடையதாக இருக்கும். பவுல் சொல்கிறான் ரோமர் 8:26, பரிசுத்த ஆவியானவர் நம் இயலாத நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனென்றால் எதற்காக எப்படி நாம் ஜெபிப்பது என்று கூட நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் தாமே சொல்ல முடியாத பெருமூச்சுகளின் வழியாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி, நாம் தேவனை தகுதியோடு வழிபடுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, உம்மை ஆவியிலும் உண்மையிலும் வழிபட எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட மகிழ்ந்து உம்மை துதிப்பாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.